ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக பார்ட் 2 வீடியோ வந்தாச்சு. மருதாணியை கழுவணுமா? விடிய காலையில் அவசரமாக வச்சு மருதாணியை கழுவிட்டு அத்தைக்காக சாப்பாடு செய்யணும்னு சொன்னேன்னா அத்தைக்காக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு போனேன். நம்ம போய் அங்கே விதமாக சாப்பிடுவோன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அது அத்தைக்கும் தெரியும்ல. அப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அதனால அவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு போனேன். அப்புறம் நான் வந்துட்டு ரெடியாக கிளம்பியாச்சு. கையெல்லாம் கழுவி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு கிளம்பியாச்சு. என்னோடய காஸ்ட்யூம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, அது உங்களுக்கே தெரியும். வெறும் சோப்பு மூஞ்சி தான். அப்புறம் எங்கள் வெற்றியோட காஸ்டியூமும் மாமாவோட காஸ்டியூமும் கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்கன்னா நான் ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போகிற வழியில் பூ வாங்கி வச்சுக்கலான்னு மாமா சொன்னதால ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்படியே காஸ்டியூமை பார்த்துருங்க. நம்மளோட செல்ல வெற்றி குட்டியோட காஸ்டியூம் இதுதான். கொஞ்சம் வெக்க வந்துருச்சு. அப்புறம் மாமாவோட காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்புறம் இதுதான் பொண்ணோட தாய் மாமன், பேய் மாமன். இவன் ரொம்ப சாப்பிட்டுங்க. அப்புறம் நான் வந்துட்டு ரிலேட்டிவ் எல்லாம் மண்டபத்துக்கு வந்து அங்கே இருந்த ரிலேட்டிவ்ஸ் கூடையெல்லாம் பேசிக்கிட்டு அப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே வந்து எங்கள் அக்கா 2 ஆட்டை கெடா வச்சாலா இல்லை சீர் ஃபங்க்ஷன் வச்சாங்களான்னு தெரியல. 2 ஆட்டை வச்சுருந்தாங்க. பாவம், அது இப்போ வாழை இலையில இருக்க. பாவம் பார்த்தா சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட்டாது. மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, மீன் சில்லி, சிக்கன் கிரேவி, பைனாப்பிள் கேசரி ஆரஞ்சு கலர்லையா இருக்கும் அப்படின்னு எனக்கும் ஒரு டவுட்டு. உங்களுக்கும் டவுட் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இங்கே இருந்தது எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னோடய வாழை இலைக்கு வராதது இன்னும் இருக்குது. ஒயிட் ரைஸ், ரசம், மீன் குழம்பு, எலும்பு குழம்பு அப்படின்ட்டு இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வயிறு போதும் அப்படின்னதால நான் போதும்னு சொல்லி நிப்பாட்டிட்டு இதோட முடிச்சுட்டேன். ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே 2-3 ஸ்டில் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. இதெல்லாம் ஒரு நினைவுக்கு தானே, எப்போவாச்சும் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அதனால் என் ஃப்ரெண்டோடையெல்லாம் ஸ்டில் எடுத்துகிட்டு நான் ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பி. இது என்னோடய அத்தை மகனும் லெஃப்ட் ஹேண்டில் சூப்பராக எழுதுவார். அவங்களையும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே வந்து மூவி எழுதி கொடுக்குறியா, ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டார். மாமா அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேங்குக்கிட்ட சொல்லிட்டு வர இருங்கன்னுட்டு போனால் அவங்க பிளான் போட்டாங்க பாருங்க. பிளான் மட்டும்தாங்க போட்டாங்க, செயலெல்லாம் காட்டவே இல்லை. அப்படியே என்னோட மருதாணி சவந்திருக்கிறதும் பொண்ணோட மருதாணி சவந்திருக்கிறதும் பாருங்கள். அப்போவும் என்னோடது தான் நல்லா சவந்திருக்கு அப்படின்னா, நான் காலைல 1/4 மணி நேரத்தில் வச்சு எடுத்தேன்டி அப்படின்னு, உனக்கு சக்கரை தண்ணி வச்சது நான் தான் பீத்திட்டேன். அப்படியே ஒரு 2 ஸ்டில்லும் மாமாவையும் எடுத்துகிட்டு வெற்றி சீன் போட்டிருக்கான் பாருங்கள். அப்புறம் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு சாயந்தரம் ஈவினிங் கழுவி வச்சுட்டு தேம்பா ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வீடு வந்தாச்சு. வீடு வந்தோடனே அத்தைக்காக செஞ்சு வச்சுருந்த பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இன்னும் குக்கரில் 1/2 குக்கர் தூங்கிட்டு இருக்கு. அப்படி இருந்துமே அத்தைக்காக நான் வந்து பிரியாணி கொண்டு வந்திருந்தேன். பிரியாணி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தேன். அத்தைக்காக சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு உடனே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு நம்ம உடனே அக்கா ஊருக்கு போகணும். ஏன்னா கிட்ட தானே, அதனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாட்டை கொண்டு போய் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இருட்டாயிருச்சா, 7 மணி ஆயிடுச்சு. காஞ்சனா படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, 6 மணிக்கு மேலே வெளியே போகாதுடான்னு, என்னை அந்த மாதிரி வளர்த்திட்டாங்க. நிஜமாங்க, நான் சின்ன பொண்ணாக அப்பா அவங்க வீட்டில் இருக்கப்போலாம் நான் 6 மணிக்கு மேலே என்னை வெளியவே விட மாட்டாங்க. நான் எங்கே போனாலும் எங்கள் அப்போ தான் பின்னாடியே வரணும், யாராச்சும் என் கூட வரணும், அப்படி வளர்த்திட்டாங்க. அதனாலேயே பட்டையெல்லாம் பாருங்கள் எப்படி போட்டுட்டேன்னு. நான் கேட்டது என்னமோ சொல்லுவாங்களே, உன்னால் அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் கேட்கல, என் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். எப்படி பட்டை பலமாக போட்டுட்ருக்கிறேன்னா அப்படியே கிளம்பியாச்சு. அக்கா எனக்கு வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும், அதனால் நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதெல்லாம் நம்ம மறுபடியும் போயிருந்தோம். அங்கே போய் அக்காக்காக ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த நாள் வந்து என்ஜாய் பண்ணேன். ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த கிளைமேட் நல்லா இருந்ததால் இந்த மரத்துக்கடியை உட்காந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களுக்குள்ள கதைகள் பேசிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, பாய்.